பாகிஸ்தான் சீனாவை கதறவிட்ட ட்ரம்ப். பிஓக்கு இந்தியாவுக்கு தான் சொந்தம். வர்த்தக டீல் மேப். இந்தியா அமெரிக்க இடையே நீண்ட காலமாக இழுபறியிலிருந்து வந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதற்கான வரைவு அம்சங்கள் இரண்டு நாடுகளும் சேர்ந்து வெளியிட்டுள்ளன. அதில் இடம்பெற்றிருந்த நம் நாட்டின் வரைபடம் தான் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை கதறவிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு 50% வரியை விதித்தார். இதனால் இரு நாடுகளிடையே பிரச்சனை ஏற்பட்டது. தற்போது இரு நாடுகளும் இடையான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இடைக்கால வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான வரைவு அம்சங்கள் இரு நாடுகளும் வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவுக்கான வரி 50%லிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இது வர்த்தகங்களை ஹாப்பியாக்கியுள்ளது. இது தொடர்பாக நம் நாடும் அமெரிக்காவும் சேர்ந்து கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் என்ற எக்ஸல் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள இந்த வரைபடம் தான் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை கதறவிட்டுள்ளது. வெளியிட்டுள்ள இந்திய வரைபடத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிஓகே மற்றும் அக்சைசின் பகுதிகள் இடம்பெற்றுள்ளது. இரண்டுமே நம் நாட்டுக்கு சொந்தமான இடங்கள் தான். ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தான் உரிமை கொண்டாடி வருகிறது. அக்சைசின் பகுதியை சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. இது தொடர்பாக நமக்கும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சனை உள்ளது. இது அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும். மேலும் இந்த விவகாரங்களில் அமெரிக்கா பெரிய அளவில் தலையீடு செய்யாது. குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம் நாட்டின் வரைபடத்துடன் சேர்த்து அமெரிக்க வரைபடம் வெளியிடுவது இல்லை. பாகிஸ்தானுடனும் சேர்ப்பது இல்லை. மாறாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தனியாக கோடிட்டு பிரித்து காட்டுவதே அமெரிக்காவின் வழக்கம். ஆனால் இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு தான் சொந்தம் என்பதை பகிரங்கமாக காட்டியுள்ளது அமெரிக்கா. இதுதான் பாகிஸ்தான் தலையில் இடியை இறக்கியுள்ளது. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், சமீப காலமாக நம் நாட்டை விட பாகிஸ்தான் தான் அமெரிக்காவுடன் நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நடந்த போரில் நம் ராணுவத்திடம் பாகிஸ்தான் மண்டியிட்டது. பாகிஸ்தான் நம்மிடம் கெஞ்சி போரை நிறுத்தியது. இதில் அமெரிக்காவின் தலையீடு கிடையாது. ஆனால் ட்ரம்போ உரிமை கொண்டாடி வருகிறார். இதனை நம் நாடு ஏற்கவில்லை. ஆனால் பாகிஸ்தானும் ட்ரம்ப் தான் போரை நிறுத்தினார். அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று மேடைக்கு மேடை கூவி வருகிறது. அது மட்டுமின்றி பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அந்த நாட்டின் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோர் ட்ரம்பை அடிக்கடி சந்தித்து ஐஸ் வைத்துள்ளார்கள். ஆனால் இப்போது பாகிஸ்தானை ட்ரம்ப் துளியும் மதிக்கவில்லை. நம் நாட்டுக்கான வரியை 50%லிருந்து 18% குறைத்ததோடு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு தான் சொந்தம் என்று வரைபடத்தை வெளியிட்டுள்ளார். அதேபோல் அமெரிக்கா வெளியிட்டுள்ள இந்த வரைபடத்தில் நம் நாட்டுக்கு சொந்தமான அக்சான்சிங் பகுதியை சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. இந்த இடமும் அமெரிக்கா வெளியிட்ட வரைபடத்தில் உள்ளது. இதனால் சீனாவும் கோபமாகியுள்ளது. இப்படி ஒரே நேரத்தில் அமெரிக்கா நம் நாட்டின் எதிரிகளாக இருக்கும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை இந்திய வரைபடம் கொண்டு சீண்டியுள்ளது சர்வதேச அரசியலில் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது.